நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த தேவனை எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். விருப்பத்தையும் செய்கையும் என்ன பண்ணறா? நமக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குற தேவன். சோத்திரம். நல்ல காரியங்களை விரும்புங்க. சோத்திரம். சில பேர் எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. பேங்க்ல பாஸ்போர்ட்டு புக்கு கூட என்ன பண்ண விரும்ப மாட்டாங்க. நான் வந்து பாஸ்புக்கில் வைக்க மாட்டேன், அப்புறம் பைசா எப்படி எடுக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு என்ன பண்ண கொடுத்தா என்ன பண்ண நம்ம விருப்பத்தை கொடுக்கிறார். சோத்திரம். விருப்பத்தை கொடுக்கிறார். விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற தேவனாக நல்ல காரியங்களை என்ன பண்ணும்? விரும்பணும். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவர்களை என்ன பண்ண விரும்பணும். கர்த்தருக்கு சோதனை. நிச்சயமாய் நல்லா படிக்கிறேன்னா நான் என்ன பண்ணேன், இந்த காலத்தை நான் டாக்டராக விரும்புறேன், சோதனை இன்ஜினியராக படிக்க விரும்புறேன், நல்ல ஸ்கூல்ல படிக்க விரும்புறேன், நல்லதை சாப்பிடணும் விரும்புறேன். விரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாலியல் சோல் அப்படித்தான். அருமையா தேவனுடைய ஒரு தேவனுடைய தாசன் பாலியல் சோ அவர்கள் வீட்டுல ஒரு நாற்காலியோட கிடையாது. சோத்திரம். மண் எடுத்துட்டோம்னா மண் வீடு மாதிரி கட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நான் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரா இருக்கேன், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கக்கூடாதா, எனக்கு ஒரு நாற்காலி இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு சைக்கிள் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அவர் விரும்பினாராம். சோத்திரம். இது உண்மை நடந்த சம்பவங்க. என்ன பண்ணாரா? அதை விரும்பினாராம். கர்த்தருக்கு சோத்திரம். அது கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் ஜெபம் பண்ணிருக்காரு. எதுக்குங்க? நாற்காலிக்கு. ஆண்டு ஒன்றும் பதில் தரலையா? அப்பா நீ கேட்டப்பா சொன்னார் ஆண்டவரே, அப்பா இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு ஊழியக்காரன் ஒரு சைக்கிள் இருக்கக்கூடாதா, ஒரு சேர் இருக்கக்கூடாது, ஒரு டேபிள் இருக்கக்கூடாதா, இதுதானப்பா கேட்டேன். சரி கேட்டப்பா, உனக்கு எப்படி வேணும் உனக்கு? சேர் வந்து உட்டுல வேணுமா, தேக்குல வேணுமா, எந்த மரத்துல உனக்கு வேணும், எப்படிப்பட்ட உனக்கு சைக்கிள் வேணும்? ஐயோ நம்ம சொன்னா, ஆனா இதை சொல்லாம நம்ம பறந்துட்டமே, மறுபடியும் எனக்கு இப்படிப்பட்ட ஸ்டூல் தான் எனக்கு வேணும், இப்படிப்பட்ட மர ஸ்டூல் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். வெளிநாடுல அவன் இந்த ஊழியம் செய்தவர்கள் என்ன பண்ணாங்களாம், என் தங்குது போல சொன்னாங்களாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இடத்துக்கு காலி பண்ண போறேன், இந்த பொருட்களை என்ன பண்றேன், உங்களுக்கு நான் என்ன பண்றேன், அவர் கேட்ட அந்த சைக்கிள், ஹீரோ சைக்கிள், நல்ல ஜம்முன்னு ஒரு சைக்கிள், அந்த டேபிள் சேர் எல்லாமே என்ன பண்ணான், அப்படியே புதுசா அந்த ஜம்முன்னு ஒண்ணு என்ன பண்ணாரு, அவன் குடிச்சு போனார். கர்த்தர் என்ன பண்ணாரு? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை மண்ணை குடிச்சா மண்ணிலே உட்கார்ந்து வாழ்க்கை, இப்படியே வாழ்க்கை, ஏதோ வந்தான் போனா, ஏதோ பிறந்தோம் சாப்பிட்டோம் போனோம், அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற தேவன், நல்லா வாழ்ந்திருக்குன்னு தேவன் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றார், எசப்பா என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. யாக்கோபு ஆண்டவர் என்னை நீ ஆசீர்வதிங்கப்பா. விரும்புறான். ஆசுவாத்தை என்ன பண்ண விரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரும்பாமல கூடாது, விரும்பணும். எதாவது உலகத்தான் நம்ம விரும்பி எதுக்கு அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, நம்ம தேவையில்லாத விரும்பக்கூடாது. சோத்திரம். சில பேர் பெண்களை என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் பெண்கள் இந்த வாலிபுல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரும்பி என்ன பண்ணுவான், கடைசியில அது மாதிரி போயிடும். அப்படி விரும்பக்கூடாது. ஆமா சோத்திரம். ஆண்டவர் சொல்ற நல்ல காரியங்களை நாம் விரும்ப வேண்டும் என்று பரிசுத்த தேவனாய கர்த்தர் நம்ம நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க, விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவரா. அப்ப நமக்குள்ள உண்டாயிருக்கிற ஆண்டவர், நமக்குள்ள இருக்கிறவர், அவர் பெரியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாஸ்டர் அப்படித்தான் என்ன பண்ணுவாராம், சோதரர் அநேக நாட்கள் சோதரர் ஓட்ட பைக் வச்சு ஓடிட்டே இருந்தாராம். ஒரு 100 இடம் என்ன பண்ணுவோம், ஆப்பாயிருப்போம், டப்பு டப்பு டப்புன்னு ஆப்பாயிருப்போம். அப்போ ஒரு முழங்கால் போட்டு, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட பைக்கு தான் எனக்கு வேணும்னு சொல்லி விரும்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். விரும்பி போறெல்லாம் முழங்கால் போட்டு அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. நாட்கள் ஓடினது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படியே போயிட்டுச்சு. அடுத்து பார்த்தா அவர் ஐயா கொடுத்து, பாஸ்டர் உங்களுக்கு என்ன பைக் வேணுமோ நீ எப்படி புக் பண்ணுங்க அப்படின்னா. அவருக்கு ஒண்ணு போல கை போல எந்த பைக் ஒண்ணு அப்புறம் விரும்பின பைக்கவே என்ன பண்ணாரு, ஆமா கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தருக்கு சோத்திரம். அவருக்கு இன்ன வரைக்கும் ஆண்டுக்கு நன்றி சொல்லி கொண்டு
அப்ப நம்ம விரும்பணும். கர்த்தருக்கு வாகனத்தை போறதுதான் விரும்பும், நல்லதுதான். கார் வாங்கணுமா விரும்புங்க, நல்ல வீடு கட்டணுமா விரும்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல உடைய நல்லா உடுத்துங்க. என்ன கிழிஞ்சு போனதை தச்சு விட்டு ஏதுக்கு போட்டு நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிடுறது, உணவு உள்ளது, உடை உடுக்கிறது, பிரசங்க சொல்றது நம்ம நல்லா இருக்கும் என்று தேவன் விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் தன்னுடைய தகப்பன் விரும்புவான். என் பிள்ளை எப்படிலாம் இருந்துட்டு போட்டான் அப்படின்னு நல்ல பெஸ்டானதை என் பிள்ளைகளுக்கு செய்ய சொல்லி உலகத்திற்கு பொல்லாத தவன் விரும்பல, பரலோகத்தில் இருக்கிற தேவனாய் கர்த்தர் மூலம் நம்ம நல்லா ஆஸ்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார். என் பிள்ளைகள் பணியை போல செழித்திருக்கணும் என்று. ஆமே சோதரம். பாலாக்கு என்ன பண்றான், இஸ்ரவேல் எப்படியாவது சபிக்க வேணும்னு போறான். ஆனாலும் ஆண்ட பாருங்க, ஆண்டோட விருப்பத்தை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆஸ்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்மளை ஆஸ்வதிக்க அவருக்கு பிரியங்க. ஆண்டோட்ட கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவருக்கு நல்ல சுகத்தை கேளுங்க. ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, என் பிள்ளைகள் நல்லா படிச்சு பெரியால ஆகணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. செய்கையை உண்டு, விருப்பத்தை உண்டு பண்ணுகிற தேவன் உங்களுக்கு தேவையான பண தேவைகளை கத்த எப்படி பார்த்து சந்திக்க முடியும்? தேவனாக கத்த தருவாருங்க. வானம் திறந்தா வானத்தின் பலகணி கத்தர் வைத்திருக்கார். இடம் கொள்ளாமல் ஆஸ்வதிக்க மாட்டேன் என்று என்னை சோதித்து பாருன்னு சொல்லியிருக்கார். ஆண்டவர் என்ன பண்ண, நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். நம்ம வாழ்க்கையை அவர் கொடுப்போம், நிச்சயம் ஆஸ்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆஸ்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, விருப்பத்தையும் செய்கையும் எங்களுக்கு உண்டாக்குறபடி நான் சோதர நல்ல காரியங்களை விரும்ப ஆண்டவர் எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.